ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம்? பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோங்க. ஆமாங்க, அப்படி வெறித்தனமாக இருக்குது அந்த கிளைமேட்டோட. சதோசுனா மழை வர சீசன் வர செம்மையாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு பயணம் நீங்களாம் வாழ்க்கையிலே பண்ணியிருக்க மாட்டேங்கன்னு நான் சொல்ல வரேன். அந்த அளவுக்கு வெறித்தனமாக நம்ம பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கவர்மெண்ட் பஸ்ஸாக இந்த அளவுக்கு இப்படி ஓட்டுறாரு அப்படின்ட்டு நானே எதிர்பார்க்கல. அந்த அளவுக்கு டிரைவர் ஆனால் வெறித்தனமாக வண்டி ஓட்டிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் தான் வச்சுக்கோங்களேன், இந்த விண்டோஸ் பக்கத்தில் எனக்கே கொஞ்சம் பயமா இருக்கு. என்னடா அது, கேமரா வேற இந்த ஆட்டம் ஆடுதே, இவர் ஓட்டுற ஓட்ட பார்த்தா கேமராலாம் பறந்து போயிருமே அப்படிங்கிற எனக்கே கொஞ்சம் அப்படியே பையெல்லாம் வந்து அப்படியே நடிக்கிட்டு நானே. அந்த அளவு கேமராலாம் கயிறு போட்டு கட்டிட்டு போயிட்டு இருக்கேன்னா பார்த்துக்கோங்களேன். இங்கே பாருங்க, கேமராவும் நலையுது. அதனால அந்த சரியா அந்த இதெல்லாம் பார்க்க முடியல, அந்த வியூ பாயிண்ட்லாம் சரியா பிடிக்கும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க எவ்வளோ அந்த அளவுக்கு பசுமையா இருக்கு பாருங்க. எந்த அளவுக்கு பாருங்க பயங்கரமா இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த இயற்கையோட அழகும் சரி, பார்க்கறதுக்கு வேலை இருக்குங்க. கொஞ்சம் கேமராவை தொடச்சி போட்டாங்காட்டி தாங்க நல்லா கிளியரன்ஸாக தெரியுது. ஏன்னா வச்சுக்கோங்களேன், அந்த சைடில் சாரில் அடிக்குது, அந்த லென்ஸ் மேலே பட்டு அப்படியே அந்த புள்ளியாக இருக்கிறதுனால இந்த ட்ராப் அப்படியே அந்த கேமரா இருக்கிறதுனால அந்த கரெக்டாக அந்த இதெல்லாம் தெரிய மாட்டேங்குது, கிளாரிட்டி தெரிய மாட்டேங்குது. அதனால தான் கேமராவை ஒரு முறை தொடச்சி போட்டேன். அதனால அதை தொடச்சி போட்டாங்காட்டி தான் நல்லா அப்படியே அழகாக அற்புதமாக அப்படியே அதனுடைய அழகெல்லாம் அப்படியே எடுத்து கொடுக்குது. பார்த்துக்கோங்களேன். இங்கே பாருங்க, திருவண்ணாமலை என்றாலே நிறைய பேருக்கு தெரியும், நல்லா நெல் அப்படி சொல்லலாம். நல்லா பச்சை பசின்னு பாருங்க, நெல்லுலாம் அப்படியே நட்டுருக்காங்க பாருங்க மக்கள். பாருங்க, சரியான ஓட்டுறாரு வண்டி. இவர் ஓட்டுறதா பார்த்தாவே அரை மணி நேரத்துல நம்ம கிருஷ்ணகிரிக்கு போயிடலாம்னு நினைக்கிறேன். இந்த வியூ பாயிண்ட்லாம் அழகா இருக்கு. அந்த மேகெல்லாம் பார்க்கும்போது செம்மையா இருக்கு, அட்டகாசமா இருக்கு பாருங்க. அப்படியே கொஞ்சம் சைடில் பார்ப்போம் வண்டி எந்த அளவுக்கு ஓட்டுறாரு அப்படின்ட்டு. டயரெல்லாம் கண்ணு தெரிய மாட்டாரு, இருந்தாலையும் நம்ம இப்படி சைடில் அப்படியே பார்த்துட்டே போகலாம். இந்த அழகெல்லாம் பார்த்துட்டு போகலாம், வண்டி எந்த அளவுக்கு ஓட்டுறாரு அப்படின்ட்டு. நல்ல ஒரு ஒரு காட்டில் ஒரு ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங்கு. இந்த பக்கம் இங்கே ஒரு ரோடு போகுது பாருங்க மக்களே. அதாவது வந்து இது ஒரு வில்லேஜுக்குள்ளே போகுதுன்னு நினைக்கிறேன். ஒரு முழுக்க ஒரு ஆனால் கரமாக தான் இருக்குது. ஆனால் பார்க்கறதுக்கே நல்லா அழகாக இருக்குது. அப்படி நல்லா பசுமையாக இங்கே பாருங்க, வேற லெவலுங்க. அப்படியே அந்த இயற்கையோட அந்த மண் வாசனை, அந்த மழை பொழிவுக்கு அந்த மண் வாசனை அப்படியே மூக்க தொலைக்கன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வேற அளவு இருக்கு. ஆனால் நான் அந்த சைடில் வந்து சரியா கேமரா வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஏன்னா வச்சுக்கோங்க, அந்த மலை சாரல் அடிக்கிறதுனால கேமரா வந்து கிளாரிட்டியாக தெரிய மாட்டேங்குது. அதனால இந்த சைடில் இந்த மரங்களும் சரி, அது இல்லாமல் அந்த கிளைமேட்டும் சரி பார்க்கறதுல எப்படி இருக்கு அப்படிங்கிறதான் நீங்கள் பார்த்துட்டே அப்படி போக போகிறோம். என்னடா அது, அங்கே பாரு தூரத்தில் ஒரு கோயில் பாரு, என்ன கோயிலே தெரியல, அது ஒரு முனிய கோயில் பார்க்கும்போது அப்படியே தெரியுது நினைக்கிறேன். சரியான ஓட்டுறாரு நம்ம டிரைவர் அண்ணா. ஓட்டுனா அடிச்சு ஓட்டுனா வண்டியை. இது கரெக்டாக வந்து டைமிங்குள்ளே ரீச் ஆகணும். அதனால தான் வண்டி இந்த அளவுக்கு ஸ்பீடாக ஓட்டுறாரு நான் நினைக்கிறேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெங்களூருக்கு போகிறதுக்கு இங்கேருந்து திருவண்ணாமலையிலேருந்து எத்தனை ஹவர் நமக்கு தெரியல. அதாவது உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது கிருஷ்ணகிரிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது திருவண்ணாமலையிலேருந்து ஒரு 2 மணி நேரம் ட்ராவல் நினைக்கிறேன். ஆனால் 2 மணி நேரத்துக்கு உள்ளே போகிறாரா இல்லை அந்த 2.5 மணி நேரத்துக்கு முன்னாடியே போகிறாரா அப்படிங்கிறத பார்ப்போம். கைன்ஸெல்லாம் ஓட்டிக்கிறாரு பாருங்க. நெல் பயிர் நடுறதுக்கு கைன்ஸெல்லாம் ஓட்டிக்கிறாங்க. ஆனால் மழை அந்த அளவுக்கு மழை நல்லா வெளுத்து வாங்கி சொல்லலாம், பயங்கரமான மழைங்க. எந்த அளவுக்கு பாருங்க அழகா இருக்கு, பாக்குறதுக்கு செம்மையா இருக்கு பாருங்க. வாவ், பாக்குறது எப்படி பாருங்க, செம்மையா நெல் பயிரெல்லாம் பாருங்க எந்த அளவுக்கு பசுமையா இருக்கு.